அண்மை செய்தி. உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் நள்ளிரவில் கைது நடவடிக்கை என்ற பெயரில் திமுக அரசின் காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் என்று கூட பாராமல் சென்னை முழுவதும் அலைக்கழித்து வன்முறை தாக்குதல் நடத்தி அவர்களை கைது செய்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள், கடவுளினுடைய பிள்ளைகளாக பார்க்கப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போராடி வருகிறார்கள். போராட்டத்திற்கு செவிசாய்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, போராட்டத்தை அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, நள்ளிரவு என்று கூட பார்க்காமல் கைது நடவடிக்கை என்கிற பெயரில் திமுக அரசினுடைய காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் சென்னை முழுவதும் அரசு பேருந்துகளில் வைத்து இரவு முழுவதும் அவர்களை இயற்கை பேரிடரில் கூட அவர்கள் கலக்கிச் செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வது போல சென்னை முழுமையாக சுட்டி காட்டியது போதாது என்று கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி என பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அலைகழிக்கப்பட்டு பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்திலேயே 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளிலேயே அப்படியே விட்டு சென்றிருக்கிறார்கள். இது மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த அவர்களுடைய ரணத்தை காட்டிலும் இந்த அரசும் காவல்துறையும் அதே போன்று அரசு பேருந்துகள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் செய்த இந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்றும் கூட பார்க்காமல் காட்டுமிராண்டித்தனமாக இந்த காவல்துறை நடந்து கொண்டதற்கு வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உதவித்தொகை உயர்த்தி கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வருகிற நிலையிலே நள்ளிரவில் கைது என்ற பெயரில் திமுக அரசுடைய காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் சென்னை முழுவதும் அலைகழித்து வன்முறை தாக்குதல் நடத்தி அவர்களை கைது செய்ததாக வரக்கூடிய செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் காவல்துறையினுடைய ஈவு இரக்கமற்ற தாக்குதல் என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய சங்க தலைவரும் திமுக கூட்டணி கட்சியான குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளரும் மூத்த தலைவருமான தோழர் கே பாலகிருஷ்ணன் அவருடைய மனைவியுமான திருமதி ப ஜான்சி ராணி அவர்கள் படுகாயமடைந்து காவல்துறையால் தாக்கப்பட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறை கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைவர் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனுடைய மனைவி படுகாயமடைந்திருக்கிறார். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இது மிகுந்த வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். திமுக கட்சி தலைவருடைய மனைவிக்கே இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை, காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலை இன்று உருவாகி இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, அரசு அனைத்து விதமான கோரிக்கைகளை குரல் கொடுத்து ஒடுக்க நினைப்பதுதான் திமுகவினுடைய இந்த பாசிச மனப்பான்மையாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது ஜனநாயக விரோத பாசிச போக்கை கொள்கையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி நள்ளிரவு முழுவதும் அலைகழித்து அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே மாற்றுத்திறனாளிகள் மீதான நடவடிக்கைகள் முழுவதையும் கைவிட வேண்டும் என்று இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது உதவித்தொகை 6000 ரூபாய் வேண்டும் என்றும் அதே போன்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்தவித தொழிலும் செய்ய முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். எழும்பூரிலே போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து நள்ளிரவு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளிலே மாற்றுத்திறனாளிகள் என்றும் கூட பார்க்காமல் அவர்கள் பேருந்திலேயே அடைத்து வைத்து ஒரு தீவிரவாதிகளைப் போல, பாலியல் குற்றவாளிகளைப் போல, போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் போல, கொலைகாரர்களைப் போல, கொள்ளைக்காரர்களைப் போல இந்த அரசு காட்டு மிராண்டித்தனமாக அவர்கள் மீது தன்னுடைய காட்டு தர்பாரை காட்டியிருக்கிறது. காவல்துறை மனமுடைந்து போயிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே மனரீதியாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொலைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் திமுக அரசினுடைய காவல்துறை வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல பார்வையற்றவர்கள், கை கால் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள்,
இப்படி பல்வேறு துயரங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஈவு இரக்கமின்றி காட்டு மிராண்டித்தனமாக இரவு முழுவதும் பேருந்துகளிலேயே அவர்களை உறங்க வைக்காமல், அவர்கள் ஓய்வு எடுக்க வசதி இல்லாமல், அவர்கள் கழிப்பறைக்கு செல்ல முடியாத ஒரு நிலையில அழைத்து சென்று கிளாம்பாக்கம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளில் அவர் அந்த பேருந்துகளையே சுற்றி சுற்றி அந்த கொட்டும் பனியென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் நடுங்கி இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள். இந்த நிலையில 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளை அழைத்து வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே அப்படியே விட்டு சென்றிருக்கிறார்கள். பேருந்து ஓட்டுநரும் காணவில்லை, கைது செய்து கொண்டு வந்த காவல்துறையும் காணவில்லை. யாருமற்ற நாதியற்ற ஒரு நிலையில மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயற்கை பேரிடர்களை கூட கழிக்க முடியாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் அந்த பேருந்துகளிலேயே தங்களை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையிலே காவல்துறையை மீறி நாம் செல்லக்கூடாது என்கிற அந்த நிலைப்பாடோடு அவர்கள் பேருந்திலேயே முடங்கி கிடந்திருக்கிறார்கள். முடங்கி கிடந்த அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வேதனையை, துயரத்தை பார்த்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போக்குவரத்து துறையை சார்ந்த நிர்வாகிகள் காலை உணவை அவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக என்கிற இந்த மக்கள் இயக்கம் எப்போதும் கருணையோடு தாயுள்ளத்தோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்திருக்கிறது. போராட்ட களத்திலே வந்து காலை உணவு தண்ணீர் இல்லாமல் இருந்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் குடிக்க தண்ணீரும் உணவும் கொடுத்திருக்கிறார்கள். அது கூட இல்லை என்றால் இன்னும் இந்த நிலையில இந்த நேரத்திற்கு எத்தனை பேர் என்ன ஆகியிருப்பார்கள் என்கிற மிகப்பெரிய வேதனை, துயரம், அந்த நிலையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமையான ஒரு கைது நடவடிக்கையை காட்டுமிராண்டித்தனமாக இந்த காவல்துறை காட்டியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாதாந்திர இந்த உதவித்தொகை 1500 ரூபாயை உயர்த்தி 6000 ரூபாயா வழங்க வேண்டும், கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற நியாயமான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கூட திமுக ஆட்சியிலே போராட முடியவில்லை. ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது, ஜனநாயகத்தினுடைய குரல் வலை குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே இன்றைக்கு எதிர்க்கட்சி பேசுவதற்கு உரிமை இல்லை. இன்றைக்கு பொதுவெளியிலே மக்களுடைய உரிமைகளுக்காக ஆசிரியர் போராட முடியவில்லை, இடைநிலை ஆசிரியர் போராட முடியவில்லை, பகுதி நேர ஆசிரியர் போராட முடியவில்லை, சத்துணவு ஊழியர் போராட முடியவில்லை, கறிக்கோழி உரிமையாளர்கள் போராட முடியவில்லை, செவிலியர்கள் போராட முடியவில்லை, மருத்துவர்கள் போராட முடியவில்லை. போதாக்குறைக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட போராட முடியாத நிலைக்குத்தான் இந்த அரசினுடைய அவலமும் லட்சணமும் இருப்பதாக அவர்கள் வேதனையோடு வெந்து தணிகிறார்கள், கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கருணையே இல்லாமல் ஸ்டாலினுடைய திமுக அரசு நடந்து கொண்டிருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறையை உடனடியாக இந்த அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, திரும்ப அங்கிருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12. இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்குது, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப கேவலமா, படும் கேவலமா சென்னை காவல் நிலையம் வந்து காவல்துறை வந்து ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது வந்து நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. எங்க வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவை எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரைய பார்த்ததில்லை. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு. திரும்ப அங்கிருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12. இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்குது, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப கேவலமா, படும் கேவலமா சென்னை காவல் நிலையம் வந்து காவல்துறை வந்து ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது வந்து நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை தொடர்ந்து நாங்க தொடர் போராட்டமாக 3 நாட்கள் சேலம் கலெக்டர் ஆபீஸ்ல பண்ணோம். அப்புறம் அந்தந்த கமிட்டி அந்தந்த தாலுகாவில் பண்ணோம். இப்ப சென்னையில போராட்டம் வந்து மறியல் பண்ணி அரெஸ்ட் ஆகி எங்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கல. நைட்டு எங்களை வந்து ஊர் ஊரா சுத்தி இறங்கி போங்க,
எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போய் தான் ஆகணும், நாங்களே கொண்டு வந்து விட்றோன்னு சொல்லி எங்களை பிளாக்மெயில் பண்ணி காவல்துறையும் போக்குவரத்து துறையும் எங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துதலுக்கு ஆளாக்குனாங்க. எங்களை பஸ்ஸிலே அடைச்சி வச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நாங்கள் இதிலே படுத்து இன்ன வரைக்கும் அவங்க எந்த ஏற்பாடுமே எங்களுக்கு பண்ணலை.